ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்டோவியா பாஸ் எழுதின த ப்ளூ பொக்கே அப்படிங்கிற மிஸ்டீரியஸான ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆக்டோவியா பாஸ் ஓட ஃபுல் நேம் ஆக்டோவியா பாஸ் லொசானோ. இவர் ஒரு மெக்சிகன் போயட், ரைட்டர் அண்ட் டிப்ளமேட். இவர் 1919 நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காரு. இப்போது ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் ஒரு வில்லேஜ் வருது. இந்த வில்லேஜ்க்கு பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல. அந்த வில்லேஜுக்கு தான் நரேட்டர் வராரு. இந்த நரேட்டரோட பேரும் சொல்லப்படலை. இந்த நரேட்டர் இந்த வில்லேஜில் ஒரு ஹோட்டல் ரூமில் தங்குறாரு. இவர் இந்த வில்லேஜ்க்கு ஒரு டூரிஸ்டாக வந்திருக்காரு. அந்த ரூமில் அவர் தூங்கி எந்திரிக்கிறாரு. எதில் அப்படின்னா, ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கும் இல்லையா, அதில் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்வையால் நனைஞ்சு போய் எந்திரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எந்த பக்கமும் ஒரு ஏர் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லை. அதனால அந்த ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு வெளியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. வாக் போகலாங்கிறக்காக அவர் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் கிளாத்ஸ்குள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் ரூம்லேருந்து கீழே இறங்கி வராரு. அப்போ அவர் ஒரு ஹோட்டல் கீப்பர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஹோட்டல் கீப்பர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒன் ஐடு ஹோட்டல் கீப்பர். அந்த ஹோட்டல் கீப்பருக்கு ஒரு ஐஸ் தான் இருக்குது, அதாவது ஒரு கண்ணு தான் இருக்குது. அவர் டோர் கிட்ட உட்காந்துருக்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த ஹோட்டல் கீப்பர் இந்த நரேட்டரை வார்ன் பண்ணுறாரு. நீ இங்கேயே இருக்கலாம், நீங்கள் வெளியே போகாதீங்க, நான் வெளியே ஸ்ட்ரீட் லைட்ஸே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நரேட்டர் இதை எதை பற்றியும் பாதர் பண்ணாமல் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது நரேட்டர் அந்த நேச்சரை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு. அந்த மைல்டு மூன் லைட் ஆகட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ட்விங்க்லிங்காக இருக்கிற ஸ்டார்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற கிரிக்கெட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்களோட சத்தம் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அவர் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு அந்த நேச்சரை. சடனாக என்ன ஆகுதுன்னா, நரேட்டருக்கு அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது. அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரால் ஓடவே முடியல. அப்போ அவருக்கு கேட்குது அப்படின்னா, ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ இங்கேருந்து நகர்ந்தேன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆல்சோ அவருக்கு பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு நிற்கிறதையும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. நரேட்டர், உனக்கு நான் மணி கூட அஃபோர்ட் பண்ணுறேன், என்னை விட்டுடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் காசெல்லாம் வேணாம், உங்ககிட்ட இருக்கிற ப்ளூ ஐஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ளூ ஐஸ் இந்த சென்ஸ் அவரோட ப்ளூ கலரில் இருக்கிற கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சரோட லவ்வருக்கு ஒரு ப்ளூ பொக்கே கொடுக்கணும். அந்த ப்ளூ பொக்கே ப்ளூ கலர் ஐஸால் மேடப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த நரேட்டர் கிட்ட இருக்கிற ப்ளூ ஐஸை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். நரேட்டர் அந்த ஸ்ட்ரேஞ்சரை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னா, ரொம்ப ஒரு குள்ளமான ஒரு மனுஷனாக, ரொம்ப ஒல்லியான மனுஷனாக இருக்கான். நரேட்டர் சொல்லியும் பார்த்துட்டாரு, என் கண் ப்ளூ கலராக இருக்காது, என் கண் ப்ரௌன் கலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டாரு. ஆனாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்குற மாதிரி இல்லை. அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ண சொல்கிறான் அப்படின்னா, நரேட்டரை ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்க சொல்கிறான். பற்ற வச்சுட்டு கண்ணு கிட்ட கொண்டு வர சொல்கிறான். எதுக்குன்னா, அங்கெல்லாம் இருட்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த லைட்டிங்கில் கண்ணை பார்க்கறதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறான். இந்த மாதிரி நிறையா தடவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு தெரியுது, இவன் ஐஸ் ப்ளூ கலரே இல்லை அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறான், அந்த நரேட்டரை அப்படியே விட்டுட்டு அவன் அந்த இடத்துலேருந்து அந்த டார்க்னஸ்லேயே மறைஞ்சு போயிடறான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். இந்த இன்சிடென்ட் நரேட்டருக்கு ரொம்பவே ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. அவர் ரொம்பவே பயந்துட்டாரு. உடனே அவர் அந்த ஸ்ட்ரீட்டில் தனியாக, யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில், அவ்வளோ இருட்டாக இருக்குது. அவர் தனியாக ஓடியே அவரோட ஹோட்டலை ரீச் பண்ணிட்டாரு. ரொம்ப அப்படி வேகமாக ஓடி, அவருக்கு ஹார்ட் பீட்டில் அப்படி அடிக்குது. அந்த அளவுக்கு வேகமாக ஓடியே அவர் ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டாரு. அந்த ஹோட்டலில் இந்த ஒரு ஹோட்டல் கீப்பர், ஒன் நைட் ஹோட்டல் கீப்பர் இருக்கான் இல்லையா, அவன் போகும்போது எப்படி உட்காந்துருந்தானோ அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த நரேட்டர் எதுவுமே நடக்காத மாதிரி உள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட் டேவே நரேட்டர் இந்த மிஸ்டீரியஸான டவுனை விட்டு ஓடிட்டாரு. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த நரேட்டர் ஒரு டூரிஸ்டாக அந்த டவுனுக்கு ஸ்டே பண்ண வந்திருக்காரு. ஆனால் அவர் எதிர்பாரா விதமாக இப்படி ஒரு டெரிஃபிக்கான ஹாரிபிள் இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இது அவரோட எவ்ரிடே லைஃப்பில் மறக்கவே முடியாத ஹாரிபிள் இன்சிடென்ட்லாம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இதை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லாக எண்ட் பண்ணியிருக்காரு ஆக்டோவியா பாஸ். That was the end of the story, The Blue Bouquet.